மக்களே, நான் எங்கள் ஹோட்டலுக்கு போகும்போதுல கொஞ்சம் வத்தல் அப்படியே சும்மா அப்படியே கிடந்துச்சு. சரி குப்பையாக தானே கிடக்குது, நம்ம வீட்டில் வேற ஒரு டப்பா கிடக்குதேன்னு சொல்லிட்டு அந்த டப்பாவுக்குள்ளே அவ்வளோ வத்தலையும் பிச்சு போட்டேன். அது கொஞ்ச நாளில் இவ்வளோ பெரிய செடி ஆகிட்டு, பத்தாதுக்குன்னு ஃபிஷ் வாட்டர்லாம் ஊற்றினேன். அது கொஞ்சம் அழகாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் இடத்துல எங்கள் வீட்டு கோழி கொத்தி வச்சுட்டு அப்படியே இருந்தேன். கோழி கொத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு நட்டுன்னு நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் நட்டவே இல்லை. இன்றைக்கி காலையிலே எங்கள் அப்பா இருந்துட்டு, நட்டாமல் அப்படியே வச்சிருக்க, எல்லா செடியும் நான் கொண்டு குப்பையில் போட்டுறேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இன்றைக்கி நம்ம வெட்டியாக தானே இருக்கோம், இன்றைக்கி இந்த நட்டுற வீடியோவாக யூடியூப்பில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஒத்த கையில் வீடியோ, இன்னொரு கையிலேயே நான் செடியை பிடுங்கிட்டு இருந்தேன். ஒரு வேளையா எல்லா பாதி செடியை பிடுங்கிட்டு அதுக்கு பிறகு எங்கே வைக்கலாம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட கேட்டால், எங்கள் அப்பா இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பச்சை மிளகா வச்சுருந்தே அதே இடத்துல கொண்டு வைன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நான் ஒரு இடத்துல பச்சை மிளகா வச்சுருந்தேன். அந்த பச்சை மிளகா எல்லாத்தையும் எங்கள் கோழி, பச்சை மிளகா உட்பட எங்கள் கோழி வந்து சாப்பிட்டுட்டு இலை. அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு காந்தாரி மிளகா செடியும் இருந்துச்சு. அந்த செடியை ஃபுல்லாகவுமே கோழி வந்து சாப்பிட்டுட்டு, அந்த கோழி வந்து இப்போ உயிரோடு இல்லை. என்னோடய டாக் வந்து அதை கடித்து சாப்பிட்டுட்டு, அப்புறம் இந்த செடியெல்லாம் எடுத்து நட்டை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பார்த்தா இவ்வளோ செடி இருந்தது. நம்மளாம் இவ்வளோ செடி முளைய போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதெல்லாம் புறக்கிட்டு பழைய மிளகாக்காய் எங்கே இருந்துச்சோ அங்கே போய் பார்த்தேன். பார்த்தா ஒரே குப்பை. அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குழி தோண்ட ஆரம்பித்தேன். அந்த செடிக்கு குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். குழி தோண்டிட்டு ஒரு வேளையாக செடியை வச்சுட்டு அதை பூத்தி வச்சுட்டு ஒத்த கையில் வீடியோவும் ஒத்த கையில் செடியும் வச்சா எப்படி இருக்கும்? கஷ்டமாக தானே இருக்கும். அதான் அப்படி இருக்கு. செடியை வச்சுட்டு மண்வெட்டியை பார்த்தா மண்வெட்டியை காணும். நானும் அங்கே இங்கேன்னு தேடுறேன், ஒரு இடத்துலையும் மண்வெட்டியே காணும். நானும் இங்கே தானடா வச்சோம், மண்வெட்டி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என் தம்பி கையில் வச்சுட்டு, நீ தோன்றனா கையை வச்சு தோண்டு, நான்லாம் ஒன்றும் மண்வெட்டியை தர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டான். சரி கை வேஸ்ட்டாக தானே இருக்கேன், நானும் கையை வச்சு எல்லாத்தையும் தோண்டி எல்லா செடியும் ஒரு வழியாக வச்சுட்டேன். அப்புறம் தண்ணி ஊற்றினேன், நார்மல் வாட்டர் எல்லா செடிக்கும் வரிசையாக ஊற்றிட்டு இருந்தேன். ஊற்றி முடிச்சுட்டு அப்படிக்கா நடந்து போனால் எங்கள் வீட்டில் ஒரே மீன் தொட்டி இருக்கும். எனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் நிறைய மீன் வளர்த்துட்டு இருந்தேன். சரி மீன் தண்ணியில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும், செடிக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு செடிக்காக இருந்து மீன் தண்ணியை இருந்து ஊற்றிட்டு இருந்தேன். மீன் கழிவு தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மீன் ஓடுற தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை, எந்த இதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மீன் தண்ணியை செடிக்கு ஊற்றுனீங்கன்னா செடி நல்லா வளரும். டாட்டா.